வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 10ல் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பு, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, எதுக்காக அதை சேர்க்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஹென்ரி ஃபோர்ட், தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பாக இருந்திருக்காங்க. அதாவது பல்வேறு துறையை சார்ந்த தொழிலதிபர்கள் அவங்களுக்குள்ளே இருக்க நாலேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருந்திருக்காங்க. இதை நம்ம ஊரில் எக்ஸாம்பிளில் சொன்னோன்னா நம்ம சிகேஆர் சார் அண்ட் விகடன், ஜிஆர்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 வருஷமாக மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் இருக்காங்க. இதை வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் கூட ஒரு சாப்டராகவே சொல்லியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் எதுக்காக க்ரியேட் பண்ணோம், எப்படியெல்லாம் அதில் பயன்படுத்தலான்ற மாதிரி இருக்கும். ஈவன் 7 ஹேபிட்ஸ் புக்கில் கூட வந்து வின்வின்ற ஹேபிட்டும் சரி, சினர்ஜைஸ்ன்ற ஹேபிட்டும் இது ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலான்னா, உங்களுக்கான நாலேஜ் ஷேரிங்காக பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸு இதெல்லாம் கூட அங்கே ஷேர் பண்ணலாம். அண்ட் வாய்ப்பு இருந்தால் சின்னதாக பிஸ்னஸ் வாய்ப்புகளையும் ரெஃபரலில் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து உங்கள் பொருளை விற்கிறதுக்கான மார்க்கெட் பிளேஸும் பார்க்க வேண்டாம், உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு போஸ்டர் பிரிண்ட் பண்ணிங்கன்னா, டிசைன் பண்ணிங்கன்னா, அது பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது சரியாக இருக்கா, ஆஸ் எ கஸ்டமராக உங்களுக்கு இது பிடிக்குதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் சாம்பிள் பார்க்க முடியாது, ஆனால் இந்த மாதிரி மற்ற பீப்புள்கிட்ட கேட்டுக்கலாம். சரி, இதில் எத்தனை பேர் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக வந்து ஒரு 10 பேருக்குள்ளே இருக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து குவான்டிட்டியில் ப்ளே பண்ணணும்னு சொல்லி இப்போ 20 பேர் 30 பேர் இல்லை 100 பேர்னு அப்படின்னு போனோன்னா நம்மளால் அந்த குவாலிட்டி ஆஃப் ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸாக, ஒரே சிந்தனை உள்ள, ஒரே மாதிரியான தேவை இருக்கிற பீப்புளாகவும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர் இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளோட தேவை இல்லைன்ற போது அது வந்து அவங்க சரியாக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ₹1 கூட பணம் கொடுக்காதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா எடுத்தோடனே இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாமல் கிராஜுவலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இந்த குரூப்பை ரன் பண்ணுங்கள். இது நான் கடந்த 5 வருஷமாக நடத்துகிறதோட நான் பல்வேறு டீம்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லும்போது என்னென்னா, கண்டிப்பாக நம்ம டீல் பண்ணுறது மனிதர்களோடு தான் டீல் பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வராமல் போகலாம், இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகலாம். ஸோ அது பீப்புள் வரதும் போகிறதும் இயற்கையாக தான் இருக்கும். பட் இந்த ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இதில் எனக்கு நிறையவே அனுபவம் இருக்குதுன்னு சொன்னதுனால ஏதாவது கைடன்ஸ் வேணால் என்கிட்ட கேட்டுங்க. ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.